அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா தாயரு. அவன் செத்துட்டான்டா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நீங்க பாக்குற திவ்யா கள்ளச்சி அது திவ்யா கள்ளச்சியே இல்ல. அது மென்டல் மாதிரி நடிக்கிற ஒரு சைக்கோ. அதுக்கு பின்னாடி வேற ஒரு உருவம் இருக்கு. ரியல் கேரக்டர் அப்படின்னா வெறி பிடிச்சவ, சின்ன குழந்தைங்களை கூட விடாம அவங்கள வச்சு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது. இவ வந்து அந்த குழந்தைங்களை செக்ஸ் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் இவ யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் அந்த குழந்தைங்க எனக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அது எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்குன்னா, அவங்களோட உறுப்புல வந்து ரத்தம் வர அளவுக்கு அந்த அவளோட ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்ததுல கிட்டத்தட்ட 200 வீடியோ ஃபோனில் நான் பார்த்தேன். அந்த ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, திருச்சி சாதனாவோட வீடியோ. என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சில நாட்களுக்கு பிறகு சிறுவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திய புகாரில் ஆபாச யூடியூபர் திவ்யா என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? சிட் ஃப்ரீக்வன்சி ஒரே வீடியோ டோட்டல் டெக் கம்யூனிட்டியும் க்ளோஸ். அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மெயினான ஒரு क्वेश्चन என்ன வந்து how can people act in this way on camera? ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு ஆணித்தரமா பேச முடியும் தெரியல. இப்ப மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அண்ணா, நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு? நான் தான். பாத்திரம் தேய்க்க இவ்ளோ ஆக்சசரிஸா? ஒரு விம் லிக்விடும் ஸ்காட்ச் பிரைட்டும் போதாதா? நருட்டோ டிஷர்ட் பா, அழுக்கு படாம வெச்சுக்கணும்ல. அதுக்கு நார்மல் டிஷர்ட் போட்டுட்டே கழுவலாம். சாம்பார் ஆப் எனக்கு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? எல்லா நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை முதல் ஆளா நான் தான் வந்து நிப்பேன். இதை தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை படம் எடுத்துட்டு வந்தாலும் நான் ஒருத்தவனே தும்சம் பண்ணிடுவேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? புருஷன் துப்பட்டாவை பிடிச்சிருக்கான், ஆனா பொண்டாட்டி வேற ஒருத்தன் கைய பிடிச்சிருக்கா. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனத்தின் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். Meanwhile, ஒயின் ஷாப் லீவ் விட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ பிளாக்ல சரக்கு கிடைக்கல. என்னது அது? கவர்மெண்ட் லீவு நீ எங்க போய் வாங்கிட்டு வந்த? நீ இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். நான் புதுசா வளர்க்கறதுக்காக வெட்டிக்கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் அது. இது காலு, இது வாலு, இது மண்டை, இது பூச்சின்னு சொல்ல வந்தேங்க. மக்களே, இந்த பாப்பாவோட வீடியோக்கு உங்களிடம் ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும் அப்படின்னா காதல சொல்லு.
சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா சொல்லு. சார் உங்களுக்கு நோம்பு இருக்கா சார்? சார் இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடுவீங்களா சார்? A few minutes later. கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். நோன்பு வச்சு ஆல்ரெடி கேட்டதே தப்பு தான். கேட்டதே தப்பு தான். அது கேட்டுற கூடாது. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. உங்க பேரு? சல்மான் சார். சல்மான். தேங்க்யூ சார். இப்போ நீங்க உங்க கண்ணை நீங்க மூட போறீங்க. நீ கண்ணை மூடினதுக்கு அப்புறம் உங்களை யாராச்சும் டச் பண்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டோன்ட் சே எனிதிங். ஓகேவா? A few moments later. இப்போ நீங்க கண்ணை ஓபன் பண்ணலாம். ஓகே. நீங்க your eyes were completely closed, right? But did you feel any touches? எக்ஸாக்ட்டா பாயிண்ட் பண்ண முடியுமா? உங்க கையை வச்சு எங்க டச் ஆகுது பேசு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும். எனக்கு லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மேரேஜ் ஆயிருக்கு. பாப்பா, உனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கா? எனக்கு 99 கல்யாணம் ஆயிருக்கு. 100வது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? இந்த மூஞ்ச மட்டும்தான் பார்க்கணும், வேற எந்த மூஞ்சியும் பார்க்க கூடாது. அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பார்த்துச்சு அப்படி இந்த மூஞ்ச குழப்பிடுவேன். டோன்ட் வரி, நாங்க மூஞ்சி பார்க்கல. I know. What ya? I know. நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன். கட்டி புட்டின்னு சுத்தி நேரேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. அக்காவும் ஒரே வீடியோல பார்க்க சந்தோஷமா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. வாழ்க்கையில நீ உன் எதிரிகிட்ட கூட நீ தோத்து போல, ஆனா வாசிக்கிங்க வாங்கிட்ட நீ தோத்து போக கூடாது. உன்னுடைய கான்பிடன்ஸ் என்னைக்கு மெட்றாத, அடுத்த நம்பாத. உன்னால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும். டேய், அவனுக்கு சிரிப்பி அடக்க முடியலடா. உன்னுடைய கான்பிடன்ஸ் என்னைக்கு மெட்றாத, அடுத்த நம்பாத. உன்னால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும். அழகா இருந்தா பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இங்க வர்றது மக்கள் பணி செய்யறதுக்காக. அழகா இருக்கிற பொண்ணுங்க மக்கள் பணி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் கிடையாது. அழகா இருந்தா மக்கள் பணி செய்ய கூடாதுங்கிறதும் கிடையாது. உன்னை யாரு இப்போ அழகா இருக்குன்னு சொன்னா?